ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Amizhthampoo. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லிசியஸில் இருந்து ஒரு உமன்ஸ் டே ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அண்ட் அதை எப்படி குக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதை என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லிசியஸ் கிட்ட இருந்து இந்த கிஃப்ட்டு எனக்கு எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் நிறைய ஃபுட் குரூப்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண டைமில் இருந்தே ஃபேஸ்புக்கில் CFBCன்னு சொல்லிட்டு சென்னை ஃபுட் அண்ட் ப்ரிவரேஜ் கிளப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ ஸ்டில் இப்போ வரைக்குமே என்னோடய போஸ்ட் எல்லாமே நான் அதை ரெகுலராக வந்து அதில் போட்டுட்டு வருவேன். ஸோ யூடியூப்பில் பண்ணுற நான் ரெசிபி ஆகட்டும், வீட்டில் பண்ணுற லஞ்ச் பிளேட் அந்த மாதிரி எல்லாமே நான் போட்டுட்டு வருவேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த உமன்ஸ் டே ஸ்பெஷலாக டாப் 5 உமன்ஸ் கான்ட்ரிபியூட்டர் இந்த குரூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணாங்க. அதில் நானும் வந்து ஒருத்தியாக செலக்ட் ஆகிருந்தேன். ஸோ அந்த குரூப்பும் அண்ட் அந்த லிசியஸ் டீமும் சேர்ந்து தான் வந்து அந்த 5 பேர்த்துக்குமே வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் வந்து வந்திருந்துச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிக்ஸ்டு பார்ட்டி பிளேட்டர் அப்படிங்கிற கிஃப்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹாப்பினஸை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இல்லை ப்ரொமோஷனோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ என்னோடய ஹாப்பினஸை உங்கள்கிட்ட சொல்லணும். ஏன்னா நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 1 இயர் வந்து ஆயிடுச்சு. இதிலேருந்து நான் எந்த ஒரு பேமெண்ட்டோ சேல்ரியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இது வரைக்கும் நான் சம்பாதிக்க கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தவிர வெளியிருந்து கிடைச்ச முதல் கிஃப்ட் வந்து எனக்கு இது தான். யூடியூபோட ஒரு பேசிக்கான ஒரு க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 ஹார்ஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணாதான் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளேயே நான் என்ட்ராக முடியும். ஸோ அதனால் எனக்கு வெளியிருந்து முதல்ல வந்த ஒரு அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். லிசியஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் தான் நமக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. அண்ட் டெலிவரியும் பார்த்தீங்கன்னா பண்ணும் போதே அந்த டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக நல்லா தெரிஞ்சுது. ஸோ டெலிவரியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எனக்கு முன்னாடி நாள் ஈவினிங்கே வந்துட்டனால நைட்டு வந்து நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். யூஸ் பை டேட்டும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்குள்ளே நம்ம பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ உள்ளே இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் இந்த 3 கவர் நான் வெளியே வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ இதை உள்ளே இருந்துச்சு. நான் முன்னாடி நாளே வந்துட்டனால நான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் நான் மார்னிங் குக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ குக் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி எடுத்து நான் வெளியே வச்சுருக்கேன். ஸோ உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம 1 பை 1 இப்போ பார்க்கலாம். இந்த ஒரு பெரிய கவரில் பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெடி டு கேம் மிக்ஸ்டு பிளேட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எல்லாமே ரெடி டு குக் தான். 3 வெரைட்டி வந்து நமக்கு வந்து உள்ளே வச்சுருக்காங்க மீட்டு. ஸோ என்னென்ன அப்படிங்கிறது வந்து 1 பை 1 நம்ம பார்க்கலாம். யூஸ் பை டேட்டு, எவ்வளோ வெயிட்டு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மேலே போட்டிருக்காங்க. இந்த கிஃப்ட்டை வர்றதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் லிசியஸ்லேருந்து ஃபிஷ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வெப்சைட்லாம் போய் செக் பண்ணி டெலிவரி டீட்டெயில்ஸு, பேக்கிங் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இங்கே லோக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான மீனே வந்து கிடைக்காது. எல்லாமே பழைய மீனாக தான் கிடைக்கும். ஸோ அதை குக் பண்ணாலும் அவ்வளோ வந்து டேஸ்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கிறது இல்லை. ஸோ அதனால சரி நான் லிசியஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட்டு வந்து அவங்க மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நான் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக அந்த டைமில் தான் இவங்க வந்து எனக்கு இந்த மெசேஜும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ உள்ள பேக்கேஜிங் வந்து ஒன்றா பார்க்கலாம். முதல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மீட்டுனா ஜஃப்ரானி ப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மேலே எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு வேக்கம் பேக் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நமக்கு எல்லாமே சீல் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு போட்டுட்டு நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை படிச்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மீட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீமி அஃப்கானி சிக்கன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் இதுவும் அதே மாதிரி நல்லா வந்து பேக் பண்ணி பின்னாடி அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கு நமக்கு. அண்ட் இன்னொரு பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி ஃபிஷ் டிக்கா. ஸோ சேம் அதே மாதிரி தான் பேக்கேஜு.
அண்ட் அதுக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே. அண்ட் லிசியஸோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டர் இந்த மாதிரி நம்ம வாங்குகிறோம் இல்லையா, மீட் வந்து எப்படி குக் பண்ணணும் கரெக்டாக அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்க வீடியோவாக நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ டவுட் இருந்தால் நம்ம அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் இறால் வந்து நான் சாப்பிட்டதே கிடையாது. அதை நான் நேரில் பார்த்துருக்கேன். கடைக்கு ஏதாவது போகும்போது நம்ம மீன் வாங்க போவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நேரில் பார்த்துருக்கேனே தவிர ஸோ அதை தொட்டதும் கிடையாது. அதை சாப்பிட்டது, டேஸ்ட் பண்ணது எப்படி இருக்கும், அதோட ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே அதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரான் வந்து நான் குக் பண்ண போகிறேன். ஸோ ரெடி டு குக் அப்படிங்கிறதுனால ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை தவாவில் போட்டு நம்ம எடுத்துட்டால் போதும். ஸோ அதையும் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மூணையுமே நம்ம குக் பண்ணலாம். குக் பண்ணிவிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ தான் நான் கொடுப்பேன். ஸோ எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பொய்யெல்லாம் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து குக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நீலகிரி ஃபிஷ் டிக்காவை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ மீன் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ முதல்ல வந்து ஃபிஷ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பவுலில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேக்கேஜிங் வந்து ஓப்பன் பண்ணி போட்டாச்சு. ஸோ ஒவ்வொன்றிலையுமே பார்த்திங்கன்னா 10 பீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிஷ்ஷு, அந்த சிக்கன் ஆகட்டும், ப்ரான் எல்லாமே வந்து 10 பீஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா மேக்னேட் ஆகி ஊறிட்டு ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு தடவை வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மசாலா வந்து இன்னும் நல்லா வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகிடும். அது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நான்ஸ்டிக்கில் எங்கிட்ட ஃப்ரை பேன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் கேஸ்ட் அயன் ஃபிஷ் ஃப்ரை தவா தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஆயில் அண்ட் ஆனியன் வச்சு முதல்ல நான் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல சூடானதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெயும் வந்து நல்லா சூடாகட்டும். நீங்கள் நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த நான்ஸ்டிக் பேன்லேயே வந்து பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெயும் சூடாகிடுச்சு. திரும்ப ஒரு தடவை ஃபைனலாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் பீசஸ் எல்லாத்தையுமே வந்து தவாவில் வச்சிடலாம். டோட்டலாக 10 பீஸ் இருக்குது இல்லையா, ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் கேஸ்ட் அயன் யூஸ் பண்ணுறனால ஒன்ஸ் வந்து ஹீட் ஆகிடுச்சின்னா தவா வந்து ஹீட் கடைசி வரைக்குமே இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நான் லோ டு மீடியமில் தான் குக் பண்ண போகிறேன். நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து ஒரு சைட் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது பாருங்கள், அடியில் எதுவுமே ஒட்டவே இல்லை, நல்லா நான்ஸ்டிக்காக இருக்குது. ஸோ நல்லா குக் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம திருப்பிக்கலாம். ஸ்மெல்லு நிஜமாக சொல்லும், குக் பண்ணும் போது அவ்வளோ ஃப்ளேவராக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மினிட்ஸ் வந்து குக் பண்ணியிருக்கேன். திரும்ப இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து மீடியம் ஹீட்டில் வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் குக் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுவும் குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிஷ் டிக்கா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பர்ஃபெக்டாக நல்லா வந்து குக் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ இதை சூடாக இருக்கும் போதே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஏதாவது மைனஸ் அந்த மாதிரி சாஸ் ஏதாவது கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நான் அப்படியே தான் டேஸ்ட் பண்ணுறேன். நிஜமாகவே இந்த ஃபிஷ் டிக்கா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன் இது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட க்ரீமி ஆஃப்கானி சிக்கன் வந்து செஞ்சிடலாம். ஸோ அந்த பேக்கையும் ஓப்பன் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்திக்கோங்க.
ஸோ இதை பார்க்கும்போதே தெரியுது நல்ல ஒரு க்ரீமியாக அவ்வளோ ஃப்ளேவராக இருக்குது. ஸோ இதையும் வந்து குக் பண்ணிடலாம். ஸோ நான் சேம் அதே வந்து கேஸ்ட் அயர்ன் தவா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் சூடானதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெயும் சூடாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த சிக்கனை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா நம்ம அந்த க்ரீமி மசாலா இருக்கு இல்லையா, ஸோ அது கூடவே சேர்த்து அப்படியே நம்ம பீசஸ் வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ சிக்கனும் வந்து 10 பீஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பீசஸும் சேர்த்துனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து இதை குக் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லா பீசஸையும் வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு அடுத்த சைடும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே வந்து திருப்பி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுடுங்க. நான் வந்து கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணுறதுனால ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து அடுப்பை வந்து லோ ஹீட்டில் தான் நான் வந்து குக் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு 3 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பீசஸையும் திருப்பி போட்டு நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு. நான் அடுப்பை லோ ஹீட்டில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக் பண்ணியாச்சு. ஸோ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பீசஸையும் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் குக் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாவே எல்லாமே சிக்கன் குக் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அண்ட் குக் பண்ணும் போது நிஜமாக இதோட ஃப்ளேவருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ இதையும் வந்து சூடாக இருக்கும் போதே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதையும் வந்து வேணும்னா சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து அப்படியே டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் ப்ளெயினாக முதல்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளே நல்லா சிக்கன் நல்லா ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ சிக்கனும் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் இந்த ஃபிஷ் டிக்கா அண்ட் இந்த ஆஃப்கானி க்ரீமி சிக்கன்லாம் நான் ட்ரை பண்ணது கிடையாது. எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் சாப்பிட்றேன். ஸோ எனக்கு 2 ஃப்ளேவருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக நம்மளோட ப்ரான் வந்து இப்போ குக் பண்ணிடலாம். ஸோ அந்த பேக்கேஜையும் ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுப்பில் தவா வச்சுருக்கேன். சூடானதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ தவாவில் சேர்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் அந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இறாலை. இப்போ ஒரு பீசஸாக நம்ம வந்து தவாவில் சேர்த்திக்கலாம். ஸோ இறாலும் பார்த்தீங்கன்னா 10 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம் அடுத்த சைடு. ஸோ நல்லா குக் ஆகட்டும். நான் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் லைட்டாக மேலே எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இறால தொட்டு அதை வந்து இப்போ தான் குக் பண்ணுறேன். அதோடய ஸ்மெல்லே எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ ஒரு சைடு நல்லா வந்து குக் ஆகிடுச்சு ஒரு 3 மினிட்ஸு. நெக்ஸ்ட்டு சைடு அதே மாதிரி திருப்பி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா இறால் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. 2 சைடுமே நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா இன்னொரு 2 மினிட்ஸ் வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நான் அடுப்பை வந்து லோ டு மீடியமில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்மளோட மிக்ஸ்டு பார்ட்டி பிளேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக குக் பண்ண இறாலும் வந்து நம்ம வச்சிடலாம்.
ஸோ உங்களுக்காக நான் ஃபர்ஸ்ட் டைம் இறாலையும் வந்து டேஸ்ட் பண்ணணும் சொல்லணும் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக டேஸ்ட் பண்ண போகிறேன். பட் மைண்டில் செட் ஆகிடுச்சு, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம், எப்படி இருக்குமோ, சாப்பிட்லாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஃபைனலி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டேன். பட் ஃபர்ஸ்ட் டைமுங்கிறதுனால எனக்கு அது வந்து டேஸ்ட் இப்போ தான் இப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. பட் அதில் இருக்க மசாலா அண்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டோட்டலாக சொல்லணுன்னா இந்த மிக்ஸ்டு பார்ட்டி பிளேட்டர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டிக்கா தான். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அகரனுக்குமே அந்த ஃபிஷ் டிக்கா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து முள்ளெல்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி டிக்கா அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இந்த பிளேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸும் டொமேட்டோ சாஸும் வச்சு வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சிக்கனுக்கெல்லாமே வந்து அந்த சாஸ் கூட வச்சு சாப்பிடும் போது அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.